நட்பு நாடு மட்டுமல்ல, அவங்களுடைய ஒரு அடிமை. சவுதி அரேபியாவில் ராணுவ தளவாடங்களை கொண்டு வைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு தேவையான ராணுவ பாதுகாப்பையே அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருக்குது. அவங்களுக்கு எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்குது. சவுதி அரேபியா ஒரு ஜனநாயக நாடுன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மன்னர் பகிரங்கமாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, நாங்களும் போரில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆட்களே உளவாளிகளாக போயிருக்கலாம். ஈரான்ல உளவுத்துறை தலையீடு இல்லாமல் இவ்வளவு துல்லியமாக தாக்குதல்கள் நடத்துறது கஷ்டம். ஏற்கனவே உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவுத்துறைன்றத மொசாடுன்னு சொல்லுவாங்க. துல்லியமாக நிறைய விஷயங்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்திய வரலாறுகள் இருக்கு. ஆனா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடந்த அந்த ஹமாஸோட நடந்த போர்லையும் அதை பார்க்க முடிந்தது. இன்னைக்கும் அதே மாதிரி பல விஷயங்கள் அவங்கள மீறி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சவுதி அரேபியா சுன்னி முஸ்லீம் அந்த மாதிரி பாக்குறதே ஒண்ணு தப்பு. ரெண்டாவது, என்னை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஒரு மத அடிப்படையில ஒன்றிணைவது என்பது அது ஒரு பெரிய நல்ல காரியமாக நாம் பார்க்கல. ஆனா அண்டைய நாடுகள், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உறவுகளை வலுவாக வைத்துக் கொண்டிருந்தால்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும், அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு இந்த பல நாடுகள்ல ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போக்குவரத்துக்கு எளிமையாக இன்னைக்கு முடியும்.